அதுக்காக நான் கன நாள் வீடியோ போடையில அதுக்கு மிக மிக சாரி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதால் போடியெல்லாம் போயிட்டுது. இன்றைக்கு நான் என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்னட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், தனக்காக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்து போடுங்க அக்கான்னு சொல்லி. அவருக்காகவும் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் இன்றைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க மக்களே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: நான் இப்போ இதில் சிக்கனும் போட்டு கொஞ்சம் ஆயிலும் விட்டு இதை நான் வதக்குறேன். இதுக்கு ஒரு சொட்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா சோயா சாஸில் உப்பு இருக்கிறபடியே ஒரு கொஞ்சம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு. அதில் நான் கொஞ்சம் இதுலேயும் ஆட் பண்ணுறேன் இந்த டேஸ்ட்டுக்காக. மற்றது ரைஸ் செய்யக்கில்லை, நான் சோறு காய்ச்சிக்கல, அதுலேயும் ஒரு கொஞ்சம் உப்பு தான் ஆட் பண்ணினான். இந்த சோறு ஆக பச்சை தண்ணி மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு. ஏன்னா அப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கல அதெல்லாம் சரியாக வரும். அதால் தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணினான். இப்போ இவர் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுக்கும், அதுக்கு பிறகு என்னென்ன போடுறதுன்னு சொல்லி நான் காட்டுவேன். இந்த பருவத்தில் பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் இப்போ இந்த பருவத்தில் கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் முருகா போட்டுட்டு நான் ஆக முருகக்கூடாது வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பருவம் இன்னும் ஒரு கொஞ்சம் முருகணும். அவிஞ்ச உடனே நாங்கள் பிறகு ஒரு பிளேட்டில் இது எடுத்து போட்டு இதே சட்டியில் நட்டதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்ப்போம். இது கொஞ்சம் இப்படி பொரிஞ்சு வந்துருக்குது. இந்த பதம் சரி. இதோட நான் பிறகு பாருங்க, நான் 2 டீஸ்பூன் ஆயில் தான் விட்டேன். ஆனால் சிக்கனில் உள்ள ஆயில் இதில் எல்லாம் பொரிஞ்சு வந்திருக்குது கூட. இப்போ அதுலேயே போட்டு தான் நான் திரட்ட போகிறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் சும்மா பிரட்டி அதோட சேர்ந்த உடனே நான் லீக்ஸ் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரைட் ரைஸில் லீக்ஸ் போடுற விருப்பம், அதால் நான் லீக்ஸ் சேர்க்கிறேன். அதோட எடுத்து வச்ச இந்த ப்ரோக்கோலியையும் சேர்க்கிறேன். இதோட பட்டாணி இதையும் நான் கொஞ்சம் இதில் சேர்க்கிறேன் நடுவில். திரும்பவும் ஒரு கொஞ்சம் இதுக்குள்ள சோயா சாஸ் விட போகிறேன். இருந்தாலும் ஒரு கொஞ்சம் உப்பு இதோட சேர்ந்து அவியறதுக்கு அந்த டேஸ்ட்டுக்காண்டி ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பதத்தில் வதங்கி வந்துட்டுது. சரியா, இப்போ எல்லாம் போட்டு இதுக்குள்ள வதக்கியாச்சு. இவரை நான் செப்பரேட்டாக வைக்கிறேன். இப்போ ரக்கி வைக்க போகிறேன். சரியா, பார்த்தீங்களா? இப்படி வந்துடுது எல்லாம் போட்டு. இந்த சட்டி எனக்கு நான் ஒரு 30 வருஷமாக வச்சிருக்கிறேன். கனடாவுக்கு வாங்கினான். என்னோட சமையல் அப்போ நாங்கள் ஆக்கலார் ரூமில் இருந்த நாங்கள் அப்போ எனக்கு இந்த சட்டி தேவையாக இருந்தது. 30 வருஷ சட்டி நான் இதில் இப்போ இன்னும் சமைத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் பாவிக்கிறேன் இந்த சட்டியை நான் வச்சு. இதில் நான் இப்போ பொரிச்சு வச்ச இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் நான் பொரிச்சு வச்ச சிக்கன் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணினேன்.
ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நீங்கள் நல்லா அரிக்கவும் கூடாது ரைஸை. முக்கால் பதத்தில் ரைஸை நீங்கள் இறக்கிடணும். அது அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது. ஒரு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படித்தானே ஃப்ரைட் ரைஸ் இருக்க வேணும். இதை நான் பிரட்டி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ப்ரோக்கோலி எல்லாம் கரையாமல் சிக்கனுகள் எல்லாம் அப்படியே சின்ன சின்ன துண்டாக அந்த சிக்கனை வெட்டினா. நீங்கள் சிக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைஸில் சிக்கனை வெட்டி போட்டிருக்கேன். இவரெல்லாம் சேர்த்து இப்போ பிரட்டி ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கிறேன். இவரோட நான் இன்னும் ஒரு பொருளை உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு விரும்பினாக்கள் எல்லாரும் சேர்க்கணுமோ தெரிய விருப்பம்ண்டா நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நான் இதை இப்போ எடுத்து இப்படி வச்சுட்டு இன்னொரு ஆளை நான் இதில் கொண்டு வர போகிறேன். என்ன பொருள் என்று சொல்லட்டையா? நான் இப்போ இதுக்குள்ள முட்டை 5 முட்டை எடுத்து அப்படியே வச்சிருக்கிறேன். இவரையும் அதோட அதை ஃபுல்லாக கலக்க மாட்டேன். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இதில் எக் சேர்க்கலாம், முட்டையை சேர்க்கலாம். அதுக்கு தேவையான ஆயிலை விடுறேன். விட்டுட்டு இவரை தனியத்தான் நீங்கள் பொரிச்செடுத்தால் அந்த இதை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் கலந்து அது ஒரு மஞ்சள் கலரில் வந்துடும். அதுக்காக இவருக்கு ஒரு சொட்டு உப்பு ஆட் பண்ணுவேன். பிறகு பாருங்க எப்படி செய்யணும்னு சொல்லி. எல்லாத்துக்குள்ளேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட ஃபுல் ரைஸுக்குள்ள போட மாட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன். இவரோட இவரை எடுத்து இவரோட இவரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன். பாருங்களேன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. குக் வித் வாஸோட நீங்கள் இணைந்தீங்கள் என்றால் உங்களுக்கு நல்ல 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 சாப்பாடு செய்து பழகிறதுக்கு இது ஒரு படிக்கட்டு. என்னண்டாலும் நீங்க என்ன சாப்பாடு மெல்ல மெல்ல பழகலாம். பாத்தீங்களா? இப்போ பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதே போல மீதியா இருக்கிற ரைஸையும் அந்த எக் பிரட்டலையும் நான் போட்டு பிரட்டி தான் அதை எடுத்து நான் வீட்டில் கொடுப்பேன். நான் வீட்டில் சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சரியா? நீங்களும் இப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்படி செய்தாண்டு. எனக்கு நிறைய ஆட்கள் எனக்கு அனுப்பி இருக்கிறீங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும். என்று நான் சமைச்சதை அப்படி செய்து போட்டதுக்கு தேங்க்யூ. என்ன நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும்? பார்த்துட்டு மூடிட்டு போகாதீங்க ப்ளீஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன வந்தாலும் உங்களுடைய அன்பை நீங்கள் எப்படி காட்டணுமோ எனக்கு அப்படி காட்டுங்க. இங்கே பாருங்க, இன்றைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு செய்திருக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் சிக்கன் ஒன்றும் இல்லாமல் டேஸ்ட் பண்ண முதல் வாயில். இங்கே பாருங்க கொஞ்சமா. ஐயோ சைனீஸ் விட ஓ மை காட் நல்லா இருக்குது.
இப்போ சிக்கன் எடுத்து சாப்பிடும். இந்த சிக்கன் அவ்வளவு பதமா முருகாமல் சாஃப்டா நல்ல ஒரு பதமா இருக்குது. நீங்களும் செய்யக்குள்ள இதே பதத்தில் எடுங்கோ, நல்லா இருக்கும். உண்மையா சூப்பராக இருக்கு. நாங்கள் இனி சைனீஸ் கடைக்கு போக தேவையில்லை. நீங்களுக்கு இதை செய்தீங்களா போக தேவையில்லை. எல்லாருக்கும் பெரிய நன்றி. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.